Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல 10 விதமான ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சம்மர் டைம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தினமும் நம்ம ஒவ்வொரு பழங்களை யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் பழங்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஜூஸா நீங்க போட்டு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. நல்லா டேஸ்டியா 10 விதமான பழங்களை யூஸ் பண்ணி நம்ம 10 ஜூஸ் செஞ்சிருக்கோம். வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சாத்துக்குடி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பெருசாக இருக்கிற சைஸில் நான் 3 சாத்துக்குடி எடுத்திருக்கேன். இந்த 3 பழத்தோட தோலையும் ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 பழத்துக்கும் தோல் உரித்து நான் அப்படியே முழுசாகவே வச்சுருக்கேன். பாருங்கள், சாத்துக்குடி பழம். இப்போ நம்ம ஜூஸ் போடுறது எல்லார் வீட்லேயுமே ஜூஸ் பிளெண்டர் இருக்காது. அதனால் நம்ம மிக்சி ஜாரில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜார்லேயே நம்ம இந்த பழத்தை போட்டு நம்ம ஜூஸ் போட்டோம்னா கண்டிப்பாக கசப்பாயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற விதையோடு நம்ம ஜூஸ் போட்டோம்னா ஜூஸ் ரொம்ப கசப்பாகிடும். முதல்ல பழத்தில் இருக்கிற விதையை ஃபஸ்ட்டு எடுக்கணும். பழத்தை தனித்தனியாக பிரித்து நம்ம விதை எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம இது போல் கட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம பழத்தில் இருக்கிற விதையை எடுத்துடலாம். நான் எடுத்த 3 சாத்துக்குடி பழத்தையும் நான் கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டோம். பாருங்கள், 3 சாத்துக்குடி பழத்துக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வேண்டான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணால் கூட டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஒரு 4-5 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சாத்துக்குடி ஜூஸ் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டிக்கலாம். பாருங்கள், ஜூஸை நல்லா வடிகட்டினதும் வெறும் சக்கை மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த சக்கையை தூக்கி போட்டுட்டு நம்ம ஜூஸை கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். 3 சாத்துக்குடி பழத்தில் 2 பேர் நல்லா திக்காக ஜூஸ் குடிக்கலாம். நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் ஜூஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சாத்துக்குடி ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தர்பூசணி பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 விதமாக ஜூஸ் போட போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு முழு பழமாக தான் வாங்கிட்டு வச்சுருக்கேன். இந்த பழத்தோட வெயிட் பார்த்திங்கன்னா 5 கிலோ. 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் ஜூஸ் போட போகிறேன். அதனால் இந்த பழத்தில் 1/4 பழம் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ஜூஸ் போடுறதுக்கு. வெறும் பழத்தை மட்டும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்பொழுது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும். ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஜூஸ் போட ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற பழம் முழுசும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுடுறேன். நான் எடுத்துருக்கிற பழத்துக்கு அரை பழம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சா போதும். நான் அரை பழம் எடுத்திருக்கேன். சாறு பிழிஞ்சு எடுத்துடுறேன். ஒரு 10 புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். இனிப்புக்கு ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை பிடிக்கலைன்னா நாட்டு சர்க்கரை இல்லை தேன் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிட்டால் போதும். தர்பூசணி பழ ஜூஸ்க்கெல்லாம் நம்ம தண்ணியை ஆட் பண்ண தேவையில்ல. அதுவே தண்ணிங்கிறதுனால கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், வடிகட்டிட்டோம். இப்போ நம்ம ஜூஸை கிளாஸில் சர்வ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஜூஸ் நல்லா சில்லுன்னு இருக்க ஒரு 3 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் ஜூஸ் ரெடி பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் ஒரு கிளாஸ் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு கிளாஸ் ஜூஸில் நம்ம இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம். அதாவது நம்ம அரைச்ச அதே ஜூஸில் நான் கொஞ்சம் இஞ்சி சாறு சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி எடுத்துக்கிட்டு அந்த சாறை நம்ம கையிலேயே பிழிஞ்சோம்னா போதும். சாறு ஃபுல்லாக வந்துடும். இஞ்சி சாறு சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்பூனில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாறு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சப்ஜா விதை ஒரு அரை ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த சப்ஜா விதை பார்த்தீங்கன்னா மளிகை கடையில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், நாட்டு மருந்து கடையில், இது போல் எல்லா கடையிலுமே இப்போல்லாம் கிடைக்குது. ஒரு கப்பில் அரை ஸ்பூன் இல்லைன்னா 3/4 ஸ்பூன் சப்ஜா விதை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஊறி வந்துடும். 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சதுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஊறி வந்திருக்கு சப்ஜா விதைங்க. ஊற வச்சு எடுத்துருக்கிற சப்ஜா விதையை கிளாஸில் நம்ம போட்டுக்கலாம். சப்ஜா விதை போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி பழ ஜூஸை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஜூஸ் நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 ஐஸ் க்யூப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் ஜூஸ் ரெடி பண்ணேன். நான் ப்ரிப்பேர் பண்ண 2 கிளாஸ் ஜூஸையுமே டிஃப்ரெண்ட்டாக 2 டைப்பில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஜூஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி குடிங்க. 2 விதமான ஜூஸுமே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வெயிலுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸ்னு சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த 2 விதமான தர்பூசணி பழ ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ வரப்போகிற சம்மர் டைமுக்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ஜூஸ் நீங்கள் தினமும் குடிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வர வர வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெயில் நம்ம பாடி வந்து தாங்காது. நம்ம என்னதான் தண்ணி குடித்தாலும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இது போல் நிறைய பழ ஜூஸில் நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. தினமும் ஏதாவது ஒரு பழம் கிடைச்சுன்னா நீங்கள் ஜூஸ் போட்டு குடிங்க. இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 லெமன் எடுத்திருக்கேன். லெமனை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா நம்ம லெமனை அழுத்தி இப்படி தேய்ச்சோம்னா கொஞ்சம் கொல கொலன்னு வரும். அப்போ வந்து நமக்கு லெமனை கட் பண்ணும்போது சாறு நமக்கு நிறையா வரும். நம்ம 2 விதமான லெமன் ஜூஸ் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு லெமனை நான் மிக்ஸி ஜாரில் புழிஞ்சிக்கிறேன். ஒரு 3 புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமன் வந்து 2 பேர் குடிக்கலாம். நம்ம ஜூஸ் வந்து ரொம்ப புளிப்பாகவும் லெமன் ஜூஸ் வந்து குடிக்கக்கூடாது. அதனால் ஒரு லெமன் 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம் சர்க்கரை கரையிறதுக்காக. சர்க்கரையை போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கிளாஸில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அரைச்சிருக்கிற புதினா எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு 2 ஐஸ் கியூப் வந்து நான் கூலிங்காக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புதினா இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக வேணும்னா ஒரு 6-7 புதினா இன்னும் கொஞ்சம் பெரிய இஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லை லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா நான் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸ்னு சொல்லலாம். இது போல் லெமன் ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விதமாகவும் நம்ம லெமன் ஜூஸ் ட்ரை பண்ணலாம். ஒரு கப்பில் தண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 3/4 ஸ்பூன் வந்து சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நான் ஒருத்தர் இப்போ குடிக்கிற அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் போட போகிறேன். அதுக்காக நான் ஒரு 1.5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஒன்று பாதி எடுத்துருக்கேன். அதை சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பிழியக்கூடாது. பிழிஞ்சோம்னா அந்த தோலுடைய கசப்பு வந்து லெமன் ஜூஸில் வந்து ரொம்பவே தெரியும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும் இல்லையா, அதனால் ஒரு கிண்ணத்தில் போட்டு இது போல் நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சிடும். பாருங்கள், சுகர் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் சப்ஜா சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஊறி. இப்போ வந்து நம்ம கிளாஸில் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ லெமன் ஜூஸை இதில் சேர்த்துடலாம். கூலிங்காக 2 ஐஸ் கியூப் வேணும்னா நீங்கள் கோல்டு வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக 2 விதமான ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ஒன்று வந்து இஞ்சி புதினா போட்டு நம்ம ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து சப்ஜா சீட்ஸ் போட்டு லெமன் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த 2 விதமான ஜூஸில் எந்த ஜூஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பைனாப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அன்னாச்சி பழத்துடைய 2 பக்கமும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் சீவிக்கலாம். தோல் சீவும் பொழுது ரொம்ப மெல்லிசாக சீவாதீங்க, கொஞ்சம் சதையோடு சேர்த்து சீவுங்க. அன்னாச்சி பழத்தில் அந்த முள் மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம தோலை வந்து கொஞ்சம் சதையோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அன்னாச்சி பழத்தில் ஓரளவுக்கு முள் இல்லாமல் நான் தோலை நல்லா சீவி எடுத்துட்டேன். நான் வந்து இப்போ ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் ஜூஸ் போட போகிறேன். அதுக்காக நான் பாதி பைனாப்பிள் தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். நான் பைனாப்பிளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழம் வந்து நான் சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன். சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேன் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 7 ஐஸ் கியூப் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம ஜூஸை வடிகட்டிட்டால் போதும். ஜூஸ் வந்து வடிகட்டியாச்சு. இப்போ தேவையில்லாத அந்த சக்கையை தூக்கி போட்டு நம்ம ஜூஸை வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு பழ ஜூஸ்லாம் குடிக்கிறது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும். இந்த சம்மர் டைமுக்கு உங்களுக்கு என்ன பழம்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஜூஸ் போட்டு அப்பப்போ குடிச்சிட்டு வாங்க. இந்த பைனாப்பிள் ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அதை உரித்து வெறும் மாதுளை முத்துக்கள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். காய வச்ச பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பழத்துக்கு 50 மில்லி எடுத்திருக்கேன். 100 மில்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் 50 மில்லி எடுத்திருக்கேன், இதுவே போதும். சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போடாமலே நம்ம ஜூஸ் குடிக்கலாம், ரொம்ப நல்லது தான். ஒரு சிலர் வந்து ஸ்வீட் சேர்க்காம குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நான் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் போட்டு நான் மாதுளம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். லெமன் ஒரு 1/4 பழம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம பிழிஞ்சிடலாம் சாறு இதுலேயே. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. வெறும் மாதுளம்பழத்துடைய விதை மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வெறும் ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் இதை சர்வ் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியது தான். நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு 2 ஐஸ் க்யூப் நான் போட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் சில் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதுளம்பழ ஜூஸை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொய்யா பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொய்யா பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை காயாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் செம்பழமாக இருக்கிற மாதிரி நான் கொய்யா பழம் எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து எடுத்துருந்த ஒரு கொய்யா பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யா பழத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 6 புதினா சேர்த்துக்க போகிறேன். ஸ்வீட்டுக்கு வந்து நான் வந்து 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஜூஸில் சர்க்கரை சேர்க்காம தேன் அப்படி இல்லை நாட்டு சர்க்கரை இது போல் சேர்த்துக்கலாம். ஒருவேளை சர்க்கரை தான் சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா நைஸாக நம்ம தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். வடிகட்டி யூஸ் பண்ணி ஜூஸை வடிகட்டிக்கலாம். ஏன்னா கொய்யா பழத்தில் இருக்கிற விதையெல்லாம் இருக்கும், அதனால வடிகட்டிட்டு நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், விதையெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஜூஸ் ரெடி. இப்போ கிளாஸில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கொய்யா பழம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாதவங்களுக்கு இது போல் ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா அவங்க வந்து குடிச்சிடுவாங்க. முக்கியமாக குட்டீஸ் வந்து கொய்யா பழம் சாப்பிடலைன்னா அப்படியே விட்டுறாதீங்க. அவங்களுக்கு ஜூஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. கட்டாயம் எல்லாருமே கொய்யா பழம் ஜூஸ் குடிக்கணும். நல்ல டேஸ்டியான ஒரு ஜூஸ் இது. ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம ஜூஸ் பிளெண்டர்லலாம் அரைக்காமல் நம்ம நார்மல் மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பழத்தை போட்டு அரைச்சோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. பழத்தை ஃபுல்லாக தனித்தனியாக உரித்து நம்ம விதை எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா உள்ளே இருக்கிற விதையை ஈஸியாக நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதே போல் மீதி இருக்கிற 2 பழத்தையும் நம்ம கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 3 ஆரஞ்சு பழத்தையும் கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டேன். இப்போது சர்க்கரை தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா தேன் இருக்கு இல்லையா, தேன் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு இப்போ நம்ம நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஜூஸ் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டோம். அது வந்து தேவையில்லாத சக்கை தான், அதை வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். ஜூஸை இப்போ கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணேன். அதனால் நல்லா சில்லுன்னு இருக்கணும் ஜூஸ் அப்படின்றதுக்காக ஒரு 2 ஐஸ் க்யூப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் ஆரஞ்சு ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பப்பாளி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பப்பாளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஜூஸ்க்கெல்லாம் நல்லா பழமாக இருக்கிற பப்பாளியாக பார்த்து எடுங்க. அப்போ தான் ஜூஸ் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் வந்து இப்போது ஜூஸுக்கு பாதி பழம் மட்டும்தான் எடுக்க போகிறேன். முதல்ல உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸ்லாம் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் எடுத்துருக்கிற பப்பாளி வந்து ரொம்ப பழமாக பழுத்துருக்கு. அதனால் நான் வந்து ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துடுறேன். ஃபுல்லாகவே வந்துடும் பாருங்கள். தோல் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம இப்படி ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பழத்தையும் நம்ம ஸ்பூன்லேயே நம்ம எடுத்து போட்டாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை உடம்புக்கு நல்லது இல்லை, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஜூஸ்க்கு. லெமனை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுலேயும் பாதி கட் பண்ணியிருக்கேன். அதாவது 1/4 பழம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லெமன் எடுத்தால் போதும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூலிங் வாட்டர் அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்சியில் போட்டு. பப்பாளி ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் 2 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கூலிங்காக இருக்கும் ஜூஸ். இன்னும் பப்பாளி ஜூஸ் கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம குடித்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தும் சொல்லலாம் உடம்புக்கு. நமக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் பப்பாளி ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். கருப்பு திராட்சை ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய வீட்டில் ஜூஸர் இருக்காது. அதனால நம்ம நார்மல் மிக்சிலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஜூஸை. நான் எடுத்துருக்கிற கருப்பு திராட்சையை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுக்கணும். லெமன் வந்து ஒரு பாதி பழம் எடுத்திருக்கேன். இப்போ ஜூஸ் வந்து இதிலே பிழிஞ்சிடலாம். நம்ம சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் நான் அரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம திரும்ப ஒரு சுற்றி எடுத்துடலாம் மிக்சியில் போட்டு. ஜூஸை நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிடலாம். அதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் திராட்சையில் வந்து தோல் வேறு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இருக்கிறது வெறும் விதையும் தோல் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துட்டு ஜூஸை வந்து நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். ஜூஸ் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுக்கு 2 ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ கருப்பு திராட்சையை 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் நல்லா திக்காக ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மர் டைமுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஜூஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ்னு சொல்லலாம். ஆப்பிள் ஜூஸ்க்கு நான் இப்போது 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளுக்கு நடுவில் இருக்கிற அந்த சீட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். ஆப்பிளை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்பிளுடைய தோல் பகுதி வேண்டான்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஆப்பிளையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 100 மில்லி வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் கூலிங்காக ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு 2 பேர் தாராளமாக குடிக்கிற அளவுக்கு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். கூலிங் வாட்டர் அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு சுகரும் போட்டுக்கலாம். நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் வெறும் ஆப்பிள் ஜூஸும் குடிக்கலாம். ஒரு சிலருக்கு ஸ்வீட் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3 ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக நல்லா நம்ம ஆப்பிள் ஜூஸை நல்லா ஜூஸியாக வர அளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆப்பிளை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு பாருங்கள். இது மேலே அந்த தோலெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மட்டும்தான் இப்போ நின்று இருக்குது. இதை தூக்கி போட்டு நம்ம ஜூஸை வந்து நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் 2 ஆப்பிள் எடுத்து ஜூஸ் போட்டிருக்கேன். கூலிங் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ண வேணாம். நான் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணதுனால நான் ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆப்பிள் ஜூஸ் ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக நம்ம செஞ்சிட்டோம். இந்த ஆப்பிள் ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ஒரே ஜூஸ் போட்டு டெய்லி குடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்து நம்ம இது போல் தினமும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களும் ரொம்ப விரும்பி ஜூஸ் குடிப்பாங்க.